இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. இருதயத்தில் சுத்தம்னா என்னங்க, இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப பைபிளில் பார்ப்போம். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. நம்ம இருதயம் எப்படி இருக்கா, மனிதனோட இருதயம் அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஒருத்தர் சொல்லுவாங்க, இன்னொரு வசனமாக நம்ம பைபிளில் பார்ப்போம், என் ஜனங்கள் வாயினால் தன்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமே தூரமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். இப்படியா இந்த நாட்களில் மனுஷன் பேசுறது ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அவங்க இருதயத்தில் இருக்கிற நினைவுகள் ஒரு மாதிரி இருக்குது. வாயில் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க, நல்லா அன்பாக இருப்பாங்க, நம்ம மேலே பாசமாக இருக்கிற போல பேசுவாங்க. ஆனால் இருதயம் பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக அவ்வளோ கசப்பும் அவ்வளோ வெறுப்பும் நம்மளை குறித்த ஒரு பொறாமையும் அப்படி தான் அவங்க இருதயம் காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படி பைபிள் சொல்லியிருக்கலாமே, வாயினால் பேசுகிறவர்கள் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அப்படி சொல்லலையே. நம்ம இருதயம் ஒன்று நினைக்கும், ஆனால் வாய் ஒன்று சொல்லும். ஆண்டவர் நம்ம இருதயத்தை தான் அறிந்திருக்கிறாரு, நம்ம வாயில் பேசுகிற பேச்சியே இல்லை. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு சொல்லிட்டு நம்ம வசனம் வாசிக்கிறோம். அப்படியா நம்ம இருதயத்தை இந்த நாட்களில் நம்ம இருதயம் எவ்வளோ இதுபட்டு இருக்கிறது, கசப்புலையும் வெறுப்புலையும் ஒரு பக்கம் நிறைந்திருக்கிறது, ஒரு பக்கம் வேதனைகளும் என் இருதயம் குத்தி கொள்ளுகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வசனம் வாசிக்கிறோம். இப்படியா நம்ம இருதயத்தில் எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள், எவ்வளோ கண்ணீர்கள், நம்ம எல்லாமே நம்மளே நம்ம இருதயத்திலே சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு அதை விரும்பலை. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாக விரும்புகிறாரு. நம்ம இருதயத்தை தேவன் இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தும்படியாக விரும்புகிறாரு. தேவன் இன்னைக்கு நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் எடுத்து போட்டு, அது மாத்திரம் இல்லை, நம்ம இருதயத்தில் காணப்படுகிற வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போட போறாரு. அப்படி மட்டும் இல்லை, இன்னைக்கு இருதயத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளையும் தேவன் நாட்களில் உங்ககிட்ட எடுத்து போட போறாரு. நம் முழங்கால் படையிட்டு, ஆண்டவரே என் இருதயத்தை நீங்கள் கழுவுங்க ஏசப்பா, ஆண்டவரே அப்படிப்பட்ட திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை எங்களை எடுத்து போடுங்க. அப்படியே வசனம் சொல்ல, எங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து எங்களுக்கு சதையுள்ள இருதயத்தை சிருஷ்டிங்க நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது, ஆண்டவர் நம்ம இதயத்தில் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் மாற்றி ஆண்டவர் நம்ம தேவனை தரிசிக்கும்படியா, நம்ம இருதயத்தில் தேவனை வைத்து கொள்ளும்படியா, நம்ம தேவனிடத்தில் நம்ம ஆண்டவரே தேவனிடத்தில் நெருங்கி சேரும்படியா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அனுகிரகம் செய்வாரு. நம்ம தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். எங்க சர்வ வல்லமையுள்ள என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயம் ஆண்டவரே எப்படி இருக்கிறது நீர் அறிந்திருக்கிறேன். நாங்கள் மனிதரோ நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், நீரே நீர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அப்படியாய் ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், இந்த ஒரு விஷயா எங்கள் இருதயத்தை நீ கழுவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தில் பொறாமை, எரிச்சல், கசப்பு, காய்முகாரம் அப்படிப்பட்ட காரியங்களை எங்கள் இருதயத்தில் கொண்டு போய் எங்கள் இதயத்தை ஒரு விசையா யூசோப்பினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நவமுள்ள இருதயத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சுத்த இருதயத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா பொல்லாத காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, உம்மை சேருகிறவர்கள், உம்மை தேடுகிறவர்களுக்கு நீ உண்டென்று ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா துர்க்கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யூசோப்பினால் கழுவுங்க ஆண்டவரே, உச்சந்தலை முதல் உள்ளங்காலு வரை கழுவுங்க, எங்கள் இருதயத்தை கழுவுங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இருதயம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டவரே, இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த இருதயத்தில் காணப்படுகிற பொல்லாத கசப்புகள் ஆண்டவரே, வெறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, உன் ரத்தத்தினால் இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கேற்ற இருதயம் ஆண்டவரே, நீ நேசிக்கிற இருதயம் எங்களிடத்தில் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ சொன்னீர் ஆண்டவரே, நான் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொன்னீரே, அப்படியா உன் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு குறைகளை மன்னியுங்க, குற்றங்களை மன்னியுங்க ஆண்டவரே. நாங்கள்
நாங்கள் எல்லா காரியங்களையும் நீர் மன்னித்து எங்களை சுத்திகரித்து கழுவி ஆண்டவரே உமக்கேற்ற பரிசுத்தமாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் யாரெல்லாம் இருதயத்தில் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ இருதய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். புதிய இருதயம் அவர்களுக்குள் சிருஷ்டிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய புதிய இருதயம் உலகத்துக்குரிய புதிய இருதயம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்ட இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகமளிக்கிற கிருபை இந்த இடத்தில் இறங்கி ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே அப்படியாய் எங்களை சுத்திகரிப்பதற்காக நன்றி. எங்கள் இருதயத்தை புதிய இருதயமாய் மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபைக்குள் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேய்ப்பரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் பரலோக பிதாவே.